Hi friends, welcome you all to Deep Matrix. இது வந்து நம்ம MLOps சீரீஸில் 15th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்கர். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து டாக்கர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இல்லை, டாக்கரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம டாக்கர், கியூபர்நெட்டிஸ், ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஆப்ஸை வந்து கண்டெய்னரைஸ் பண்ண to avoid dependency issue while pushing the model to production. ஓகே, ஸோ அதே மாதிரி மற்ற யூடியூப் சேனலில் டாக்கர் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜில் ப்ரிஃபரபுளாக வாட்ச் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடியோவில் நான் எப்படி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவிலேருந்து எப்படி ஒரு பைத்தன் ஸ்கிரிப்டை டாக்கரைஸ் பண்ணலாம், டாக்கரைஸ் பண்ண ஸ்கிரிப்டை எப்படி நம்ம அமேசான் ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இனி ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். So without any further ado, let me get into the topic. AWS first போவோம். ஆல்ரெடி மைடெமோ இன்ஸ்டன்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரிலனா ப்ரீவியஸ் வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி கமாண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த கமாண்ட்ஸை வந்து நம்ம இதே ஆர்டரில் ரன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாஃப்ட்வேரை பேட்ச் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கமாண்ட் வந்து sudo apt get update. ஸோ ஒன்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டாக்கர் IO இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ சின்ஸ் இட் இஸ் உபுண்டு அப்படின்றதுனால நமக்கு இன்ஸ்டாலேஷன் பார்ட் வந்து எப்போயுமே ஈஸி தான். மோஸ்ட்டாக sudo apt get install தான் வரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன சாஃப்ட்வேரோ அந்த சாஃப்ட்வேர் நேம் கொடுத்து .io கொடுத்தா வந்துட போகுது. ஸோ பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டாக்கர் இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ டாக்கர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டாக்கரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஹெலோ வேர்ல்டு இமேஜை வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ டாக்கர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஓகே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் டாக்கர் ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நம்ம வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம், என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு. டாக்கர் வெர்ஷன் தான் கமாண்ட். ஸோ கமாண்டில் டாக்கர் வெர்ஷன் அடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டாக்கர் வெர்ஷன் 24.0.5 அப்படின்ற வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு, விச் இஸ் த லேட்டஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து sudo docker run hello world. ஸோ இந்த hello world அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா hello worldக்கான ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து unable to find hello world latest. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்டர்நெட்லேருந்து இமேஜை புல் பண்ணுது. ஓகே, ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமில் வந்து நம்ம டாக்கரை எனேபிள் பண்ணணும். ஸோ தட் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் டாக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான கமாண்ட், ஒருவேளை இந்த கமாண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது ரன் பண்ணலைன்னா எவ்ரி டைம் வி ஹாவ் டு ஸ்டார்ட் த சிஸ்டம் CTL டாக்கர் கமாண்ட். இது வந்து ஆட்டோமேட்டிக் எனேபிள். ஸோ எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ தட் நான் இப்போ ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு டாக்கர் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு யூசர் குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த யூசர் குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே நம்ம வந்து டாக்கர் ஆக்சஸ் பண்ணுற பெர்மிஷன் தர போகிறோம். ரைட் நவ் எல்லாரும் நான் மீன் பண்ணது வந்து who am I, which is இந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸ் யூசருக்கு நான் டாக்கர் ஆக்சஸ் பண்ணுற இதை வந்து யூசர் மாடில் கொடுக்குறேன். அதுதான் இந்த கமாண்ட் கொடுத்துட்டேன். ஸ்டில் இருந்தாலும் நம்ம இப்போ வந்து டாக்கரோட கமாண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். வேர்ஷன் வந்து ஒர்க் ஆகும். நான் இப்போ என்னோடய டாக்கர் இமேஜில் ஹெலோ வேர்ல்டு இருக்கான்னு எனக்கு பார்க்கணும். ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து டாக்கர் இமேஜஸ் அடிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து மெசேஜை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் டினைடு அப்படின்னு வரும், unable to connect to docker daemon socket அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன கமாண்ட் கொடுக்கணும்னா நியூ குரூப் டாக்கர் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது கொடுத்தோன்னா நமக்கு டாக்கர் ஆக்சஸ் பண்ணுற ஃபுல் ப்ரிவிலேஜ் வந்துடும். ஸோ இப்போ அதே கமாண்டை நான் திருப்பி ரன் பண்ண போகிறேன், டாக்கர் இமேஜஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நமக்கு இமேஜ் வரலை, பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹெலோ வேர்ல்டு லேட்டஸ்ட் டேக்கில் இருக்க ஒரு இமேஜ் வந்து நமக்கு இருக்குது, whose size is 13.3 KB. ஸோ இப்படி தான் டாக்கர் இமேஜ் செக் பண்ணோம். ஒருவேளை இப்போ நான் இங்கே டாக்கர் கண்டெய்னர் வந்து எத்தனை கண்டெய்னர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற கமாண்ட் வந்து டாக்கர் PS
கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த கமாண்டுமே எந்த டாக்கர் கண்டெய்னருமே ரன்னிங்கில் இல்லை. ஸோ இதில் நமக்கு இன்னொரு கமாண்ட் இருக்குது, டாக்கர் ps -a. ஸோ ரைட் நவ் மோஸ்ட்டாக இதுவுமே எம்டியாக தான் இருக்கும். ஓகே, பட் இப்போ -aன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் ஷோ ஆல் த கண்டெய்னர்ஸ் விச் வேர் ப்ரீவியஸ்லி ரன். அதாவது இதுக்கு முன்னாடி ரன் ஆன கண்டெய்னர்ஸையும் ஷோ பண்ணும். ஸோ நம்ம இந்த கமாண்ட் ரன் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா டாக்கர் ரன் ஹெலோ வேர்ல்டு கொடுத்துருப்போம். பட் இது வந்து நமக்கு இமேஜ் வந்து ரன் ஆயிருக்க வேண்டியது, பட் ரன் ஆயிருக்காது. காரணம் வந்து என்னென்னா அந்த டயத்தில் நமக்கு ஆக்சஸ் இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் 2 minutes ago ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் டாக்கர் ps -a பண்ணும். லெட்ஸே இப்போ நான் வந்து இந்த டாக்கர் என்ட்ரியை வந்து ரிமூவ் பண்ணணும், அதாவது என்னோடய கண்டெய்னர் என்ட்ரியை ரிமூவ் பண்ணணுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா டாக்கர் rm which is remove. இங்கே நீங்கள் ஒரு நேம் பார்ப்பீங்க, ட்ரீமி போமன், அதை நம்ம வந்து கொடுத்துடணும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா லெட்ஸே நான் ஒரு கண்டெய்னரே ரன் பண்ணிகிட்ருக்கேன், அதை நான் டெர்மினேட் பண்ணணுன்னா இதுதான் கமெண்ட், டாக்கர் rm அந்த கண்டெய்னர் நேம். ஸோ இப்போது நம்ம திருப்பி டாக்கர் ps -a கொடுப்போம். பார்த்தீங்கன்னா -aவுமே இப்போ எம்டியாக தான் இருக்கும். ஸோ அகெயின் டாக்கர் இமேஜஸ் போகிறேன். ஸோ டாக்கர் இமேஜஸில் ஹெலோ வேர்ல்டு இருக்குது. நம்ம இப்போ இந்த ஹெலோ வேர்ல்டை ரிமூவ் பண்ணலாம், நமக்கு இந்த இமேஜ் தேவையில்லை. ஸோ கண்டெய்னர் ரிமூவ் பண்ணுறதுக்கு rm கொடுக்கணும். இப்போ கண்டெய்னரில் இருக்க இமேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு rmi கொடுக்கணும். ஹெலோ வேர்ல்டு. ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பேசிக் டாக்கர் கமெண்ட்ஸ். அதே மாதிரி இன்ஸ்டாலேஷனும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து வர வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பைத்தன் ஸ்கிரிப்டை எடுத்து அதுக்கு என்னென்ன சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் எல்லாம் தேவை, ஸோ தட் we can dockerize the python script அப்படின்றத நம்ம பார்ப்போம். I hope you all like this video. Do subscribe our channel. Thank you for your time. Until then, enjoy learning. Thank you.